சமைக்கணும், ஜாமா கழுவணும், வீடு பெருக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் பாப்பனா. ஆனா சாரு ஒரு வேலையை பார்க்காம நல்லா சொகுசா உட்காந்துட்டு போறோம். உன் கஷ்டமே எனக்கு இப்பதாம்மா புரியுது. சரிம்மா, இனிமே உன்னோட எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என்னோட வேலையை மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்குமா. அப்படி என்ன பெரிய வேலை? இனிமே கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, இஎம்ஐ பில்லு, கிரெடிட் கார்டு பில்லு, மளிகை ஜாமா பில்லு, போன் ரீசார்ஜ் பில்லு, வைஃபை பில்லு, சிலிண்டர் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ் நீயே கட்டிடு. கூடவே கார் லோனு, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, கோல்டு லோனு, எஜுகேஷன் லோனு சேர்த்து நீயே அடைச்சிரு. கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள், இப்படி எந்த நல்லது கிட்ட வந்தாலும் அதுக்கு மொய் நீ தான் செய்யணும். என் வீட்டுல இருந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இப்படி யார் வந்தாலுமே அவங்களுக்கு நீ கறி சாப்பாடு தான் போகணும். என் ஷெல்ஃப் பீரோன்னு ஃபுல்லா ட்ரெஸ் இருந்தாலும் மாசம் மாசம் நான் புது ட்ரெஸ் கேட்பா, அதை கண்டிப்பா வாங்கி தரணும். வீக்கெண்ட் ஆனா சினிமா, பீச், பார்க்குன்னு கூட்டு போனோம். வரும்போது கண்டிப்பா ஹோட்டல்ல தான் சாட்டுவார். மாச கடைசியில் உன் கையில காசு இருக்கான்னு தெரிஞ்சுமே உன்னை நான் ஷாப்பிங் கூட்டு போக சொல்லுவேன். நீ கடை வாங்கியாச்சும் ஷாப்பிங் கூட்டு போனோம். அப்படி நீ கூட்டு போக மாட்டேன்னு சொன்னா நான் கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் சொந்தமோ உன் சொந்தமோ எந்த விசேஷம் வந்தாலும் யாரு என்னன்னு பாரபட்சமே பார்க்காம அவங்களுக்கு நகை நீ தான் செய்யணும். மாசம் பிறந்து 1ஆம் தேதி ஆனா டானு வீட்டு வாடகை கட்டினா ஹவுஸ் ஒன்று கேட்கற மாதிரி வச்சுக்கூடாது. ஹேர் கட்டு, ட்ரிம்மிங்கு, ஹெட் மசாஜ், ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர் இப்படி என் க்ரூமிங் செலவையும் நீ தான் பார்த்துக்கணும். நான் போர் அடிக்கும் போது வெப் சீரிஸ், மூவி, கேட்ராமா, கிரிக்கெட்டும் பார்ப்பேன். அதுக்காக எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டு வைக்கும். என் பர்த்டே, ஆனிவர்சரி, மென்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே இப்படி எந்த ஸ்பெஷல் டே வந்தாலும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கி தரணும். உன் சொந்த செலவில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன வெளியூர் வெக்கேஷன் கூட்டு போனோம். கூட்டு போன இடத்துக்கு என்ன கூட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டு போனால் எனக்கு மூட் சிங்ஸ் வரும், கோவப்படுவேன், கத்துவேன், கெட்ட வார்த்தை திட்டுவேன். அதெல்லாம் கேட்டுட்டுமே நீ மூடிட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ரோஷம் இப்படி எதுவுமே வரக்கூடாது. இல்லை ஏதாவது ஒன்று வந்தால் கூட ஒன்றரை டைவர்ஸ் கேட்பு. இது எல்லாத்தையும் ஓகேன்னா சொல்லி இப்போவே நம்ம கடமையை கை மாற்றிக்கலாம். இல்ல மதியானம் சிக்கன் பிரியாணி பண்ணட்டுமா இல்ல மட்டன் பிரியாணி பண்ணட்டுமா? நீ செய்யி, பேரை நான் வச்சுக்கிறேன். நீங்க கால் மேல கால் போட்டு டிவி பாருங்க. குடும்பஸ்தண்டா.